வெல்கம் டு MST கிரியேஷன்ஸ். இப்போ ரொம்ப சம்மர் காலம் இல்லையா, அதனால் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே மோர் நிறையா குடிக்கணுங்க. நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டா தான் சம்மர்லேருந்து வர நோய்கள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதுக்காக இப்போ நான் மசாலா மோர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் தயிர் நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் தயிர் இருக்கும். அதுக்கு சீரகம், பெருங்காயம், உப்பு, பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி இலைகள் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு கொடுத்துருப்பேன். அதை இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அந்த லிங்க் பார்த்துட்டு அந்த பொடி இருந்தாலும் கூட இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒன்லி தயிர், அந்த பொடி அது மட்டும் இருந்தாலுமே போதும். இப்போ எப்படி செய்கிறது இந்த மசாலா மோர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் ஜூஸர் இருக்கும் இல்லையா, நான் யூஸ் பண்ணுறது பிரீத்தி ஜோடியாக் மிக்சி. அந்த ஜூஸரில் இதை நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். தயிரை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சீரகம் அரைப்படாது, அப்படி தான் இருக்க போகுது, இருந்தாலும் கூட ஓகே. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். அப்புறம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு இப்போ மே மாதம்னால நான் இந்த பச்சை மிளகாயை ஒரு 1/2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இல்லைனா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது தேவைன்னா போடுங்க, ஏன்னா ஹீட்டாக இருக்குது அப்படின்னா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் கொத்தமல்லி இலைகள்லாம் கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஓகே. இப்போது தண்ணி ஒரு 2 டம்ளருக்கு ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை அரைச்சி எடுக்கலாம். இப்போ மோர் அடித்து எடுத்தாச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். ஓகே. இதை ஒரு மண் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியில் வச்சாலும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். மோர் குடிக்கிறப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ மண் பாத்திரத்தில் இப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வெய்ய காலத்துக்கு இது ரொம்ப ஏற்றது. ஓகே, இது ஒரு மோருங்களா. இதே மோரில் நான் அந்த கருவேப்பிலை பொடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளெயின் மோர் அதுக்கு எடுத்துக்கோங்க. பிளெயின் மோரில் இந்த மாதிரி கருவேப்பிலை பொடியை நீங்கள் ஒரு ஸ்பூன் இப்படி போட்டுட்டு நீங்கள் அந்த மோரை இப்படி ஊற்றிக்கலாம். இப்போ மசாலா மோர் தான் நான் யூஸ் பண்ணுறேன், இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் பிளெயின் மோர் யூஸ் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போ குளிர்ச்சியான நல்ல சுவையுள்ள கருவேப்பிலை மோரும் மசாலா மோரும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சம்மரில் இதை குடித்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நன்றி.